இவ்விதம் வெப்பத்தணலில் குளிர் காய்வதை விரும்பாதவர் யார்? இந்த சுள்ளிகளை திரட்டவும் பிரட்டவும் எத்தனை நேரம் ஆகின்றது உணரவே இயலாது. இந்த சுள்ளிகள் தீயில் எரிந்து வெப்பத்தினை வெளிப்படுத்தும். பிறகு சாம்பலாய் உதிரும். தாம் கூறுங்கள், இந்த அக்னி என்பது எங்கிருந்து உருவாகிறது? விடை எளிமைதான், இந்த சுள்ளிகளில் இருந்து. அப்படியெனில் இந்த வெப்பம் எதிலிருந்து உருவாகிறது? அதற்கும் விடை ஒன்றுதான், இச்சுள்ளிகளில் இருந்துதான். ஆக அக்னி மற்றும் வெப்பம் இரண்டும் சுள்ளிகளில் இருந்தே உருவாகிறது. சிந்தித்து பாருங்கள். அக்னி இந்த சுள்ளிகளை எரிக்கிறது. ஆயினும் இது சாம்பலான பிறகு அதுவே இந்த அக்னியை அணைக்கின்றது. விளங்கியதா? உங்களது உத்வேகமானது உங்களது உள்ளத்தில் தான் உற்பத்தியாகிறது. அந்த உத்வேகத்தை உருக்குலைக்கும் எண்ணமும் உங்களது உள்ளத்தின் எண்ண அலைகளில் தான் உருப்பெறுகிறது. ஆகையால் உங்கள் உள்ளத்தின் பிரகாசத்தால் சிருஷ்டியை ஒளிபெற செய்ய விருப்பமா, அல்லது உங்கள் உள்ளத்தில் இருளுக்கு பிறப்பளித்து சிருஷ்டி அதனில் அந்தகாரத்தை பரப்புவீர்களா? முடிவெடுக்க வேண்டியது தாமே ஆகும். ராதா ராதா.